ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கடம்பூர் ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸ்லேருந்து நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க. நம்ம சத்தியமங்கலத்தில் போய் வீடியோ போட்டிருந்தோம், அதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக நான் நேரில் போய் பார்த்தேன் கடம்பூர் ரேஞ்ச் ஆஃபீஸ்க்கு. என்ன ஆயிடுச்சுன்னா, சத்தியமங்கலம் ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் கிடையாதுங்க. அது ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ள கண்டிப்பாக டூரிஸ்ட்டுக்கு அலௌட் கிடையாது. நானே ஒரு வேலை விஷயமா தாங்க போயிருந்தேன். பட் வேலை விஷயமா போயிருந்ததுலையுமே நான் வந்து அந்த வீடியோ எடுத்து போட்டிருந்தேங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரி வீடியோ எடுத்து போடக்கூடாதுங்க, அது ஒரு அஃபென்ஸ் தான். பட் அது எனக்கு தெரியல. அங்கே போய் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியுது. இதில் என்னென்ன நிறைய பேர் அந்த அனிமல்ஸுக்கு ஃபுட் கொடுக்குறது, அந்த அனிமல்ஸை பார்த்தா துரத்துறது, இந்த மாதிரிலாம் இருக்காங்க. இப்படிலாம் இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஃபைன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அவங்க கண்டிப்பாக உங்களை பார்த்துட்டு தான் இருக்காங்க. என்னென்னா நம்ம போடுற வீடியோஸை வியூவர்ஸ் மட்டும் பார்க்குறது இல்லைங்க, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரியே நம்ம வீடியோ போடணும் இல்லைங்க, அவங்க நிறைய இடத்துல சிசிடிவி கேமரா வச்சிருப்பாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள. அதில் பார்த்தாலுமே உங்களுக்கு கம்பல்சரி ஒரு ஃபைன் இருக்குது. ஃபைன் மட்டும் இல்லைங்க, அதுக்குண்டான தக்க நடவடிக்கையும் இருக்குது. இது அங்கே போனதுக்கப்புறம் தான் அவங்க எனக்கு ஒரு ரொம்ப ரெஸ்பெக்டாக எப்படி பண்ணணும், என்னென்ன பண்ணணும்னு ரொம்ப டீசெண்டாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. உண்மையிலேயே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட்ஸ் ஆஃப் தாங்க. எப்படி சொல்கிறது, அதாவது எங்களுக்கு தெரியாத விஷயம் நிறையா அவங்க சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் தான் நமக்கே அதை பற்றிலாம் தெரியுதோ, நம்ம பண்ணுறது தப்பு தான். ஆக்சுவலாக நான் என்னன்னா ஒரு அனிமல் ஃபுட்டு போடுறதோ அல்லது அனிமலை துரத்ததோ இந்த மாதிரி எதுவுமே பண்ணலைங்க. அதனால் அவங்க ரொம்ப டீசெண்டாக தான் இது பண்ணாங்க. நான் பண்ண ஒரே ஒரு தப்பு என்னன்னா, நான் போய் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ள வீடியோ போட்டுருந்தேன். ஆக்சுவலாக சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுங்கிறது ரொம்ப பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி. அந்த இடத்துல வந்து நம்ம டூரிஸ்ட்டாக போகிறதுக்கு அலௌட் கிடையாது. வேலை விஷயமா போனாலுமே வேலை என்னவோ அதை முடிச்சுட்டு வந்திருந்தோம்னா பிரச்சனை இல்லை. அந்த இடத்துக்கு போய் ஒரு வீடியோ போட்டதாங்க தப்பு. உங்களுக்கு சொல்லிக்கிறேன், நீங்களே ஒரு டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னாலும், ஒரு வேலை விஷயமா போகிறீங்க அப்படின்னாலும், அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றுற மாதிரி ஒரு முயற்சி எடுக்காதீங்க. அது எப்படின்னா, நீங்கள் ஒரு வீடியோ அந்த இடத்துக்கு எடுத்து அப்லோட் பண்ணாதீங்க, அதுவும் அஃபென்ஸ் தான். ஒரு அனிமல் பார்த்தீங்கன்னா ஒரு இறக்கப்பட்டு கூட ஒரு ஃபுட் போடக்கூடாது. ஏன்னா நம்ம இறக்கப்பட்டு போடுறோம்னு நினைக்கிறோம். பட் அந்த அனிமல் வந்து அதோட ஹேபிட்டே மாற்றிட்டு அது ரோட்டில் வர ஆரம்பிச்சிடும். அதனால் அதுவும் பண்ணாதீங்க. அதே மாதிரியே எப்படி சொல்கிறது, ஒரு அனிமலில் விரட்டுறது இந்த மாதிரிலாம் எதுவுமே நீங்கள் பண்ணாதீங்க. இது எல்லாமே ஒரு அஃபென்ஸ் தாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேற எங்கேயோ ஒரு ஸ்டேட்டில் நடந்திருக்கும், ஒரு புலி வந்து யாராவது பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி சம்திங் ஏதோ ஒரு அனிமல்ஸ் வேற ஒரு ஸ்டேட்டில் நடந்த வீடியோவை அதை நம்ம சத்தியமங்கலத்தில் நடந்த மாதிரி ஒரு பொய்யான தகவல்களை பரப்பிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு அஃபென்ஸ் தாங்க. நீங்கள் ஒரு விளையாட்டுத்தனமாக அதை பண்ணியிருப்பீங்க. ஒரு வியூஸ்க்காக போக அப்படிங்கிறதுனால ஒரு டைகரை போட்டால் வியூஸ் வரும், வேற எங்கேயோ ஒரு ஸ்டேட்டில் நடந்தது நம்ம ஊரில் நடந்த மாதிரி போட்டிருப்பீங்க. இந்த மாதிரி வீடியோ நீங்கள் சும்மா போட்டிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு கண்டிப்பாக ஃபைன் இருக்குங்க. நீங்கள் நேரில் போய் ரேஞ்ச் ஆஃபீஸை பார்க்கணும், எங்கிருந்து கூப்பிட்றாங்களோ அந்த ரேஞ்ச் ஆஃபீஸை நேரில் போய் பார்க்கணும். அந்த வீடியோ டெலிட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபைனும் போடுவாங்க. நீங்கள் அப்பாலஜி கொடுக்குற மாதிரி இருக்குங்க. அதனால நீங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சைடு எந்த வீடியோ அப்லோட் பண்ற மாதிரி இருந்தாலும் ரொம்ப சேஃபா பண்ணுங்க. நீங்க மோஸ்ட்லி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சைடு வீடியோவே அப்லோட் பண்ணக்கூடாதுங்க. அதுதாங்க உண்மை.